அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 9வது ஃபிக்ஹில் சாபியா வஹ்தத்து சாபியா 7வது பாடம். சலாத்துல் ஜனாசா, ஜனாசா தொழுகை. சலாத்துல் ஜனாசத்தி, ஜனாசா தொழுகையாகிறது ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கும். அலா குல்லி ஒவ்வொருவர் மீதும் மண் தல்ஜமுஹு யாருக்கு அவசியமாகின்றதோ, சலாத்துல் ஃபர்லு தொழுகை யாருக்கு அவசியமாகின்றதோ அந்த ஒவ்வொருவர் மீதும் ஜனாசா தொழுகை ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கும். இதா அலிம அவன் அறிந்தால் மௌத்தை அவன் அறிந்தால், அப்போ ஊரில் ஒரு மவுத் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அவர் மீது அந்த ஜனாசா தொழுகை ஃபர்லு கிஃபாயாவாக மாறும். லஹா அதற்கு இருக்கிறது ருக்குனானி, 2 ருக்குன்கள் இருக்கிறது. ஜனாசா தொழுகைக்கு 2 ருக்குன்கள் இருக்கிறது. ருக்குன்னா ருக்குன் தமிழில் எப்படி மொழிப்பாக இருக்கிறது, உறுப்புகள்னு அசல் அர்த்தம். அப்போ தொழுகையுடைய உறுப்புகள் அப்படின்னா தொழுகையோட ருக்குன்கள். தொழுகையோட என்ன ருக்குன் இருக்கு? தக்பீர் தஹ்ரீமா ஒரு ருக்குன்னு, கியாம் ஒரு ருக்குன்னு, ஒரு ருக்கு போகிறது ஒரு ருக்குன்னு, சஜிதா போகிறது ஒரு ருக்குன்னு, அத்தையாத்து இருப்பில் இருக்கிறது ஒரு ருக்குன்னு, இப்படி அதற்கு பேர் ருக்குன்னு. அப்போ அந்த மாதிரி ஜனாசா தொழுகைக்கு 2 ருக்குன்கள் இருக்கிறது. 1வது தக்பீராத்துல் அர்பு, 4 தக்பீர்கள், இது 1வது ருக்குன்னு. 2வது ருக்குன்னு என்ன அப்படின்னா கியாமுல் காதிரி, சக்தி பெற்றவன் நின்று நிற்பது. அப்போ 2 தான். 4 தக்பீரு, 2 இது உடல் வலிமை உடையவர்கள் நின்று தொழுவது. இன்னமா தஜிபு சலாத்துல் ஜனாஜத்தை, ஜனாசா தொழுகை வாஜிபாகுவதெல்லாம் இதா கானல் மையத்து ஆகியிருந்தால், முஸ்லிமாக ஆகியிருந்தால்தான். அப்போ இதா கான் மையத்து முஸ்லிமாக ஆகியிருந்தால் தஜிபு சலாத்துல் ஜனாசா தொழுகை வாஜிபாகிவிடும். இஸ்தரத்து சர்த்திடப்படும் லஹா அந்த தொழுகைக்கு, அந்த ஜனாசாவிற்கு ஐ தஹ்ரல் மையத்து சுத்தமாக இருப்பது. அப்போ தொழுகைக்கு தான் ஜனாசா தொழுகை சர்த்திடப்படும். அந்த மையத்து சுத்தமாக இருக்க வேண்டும். மின் நஜாசத்தில் ஹக்கீகத்தை வல் ஹுக்மியத்தை, ஹக்கீகத்தான அந்த நஜீஸை விட்டும் ஹுக்மியத்தான நஜீஸை விட்டும். அப்போ அந்த ஜனாசா அந்த மையத்து தூய்மையாக இருக்க வேண்டும். அது என்ன ஹக்கீகத்தான நஜீஸு, ஹுக்மியத்தான நஜீஸு, அது நிறையா இருக்குது. சிம்பிளாக இந்த இடத்துல சொல்லணும்னா, ஹக்கீகத்தான் நஜீஸ் அப்படின்னா கண்ணுக்கு தெரிகிற நஜீஸ் வச்சுக்கலாம், மலம் சிறுநீர் இப்படி போல. ஹுக்குமியத்தான நஜீஸ் அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு காஞ்சு போயிருக்கலாம், அந்த மாதிரி இப்போ வச்சுக்கலாம். அப்போ ஹக்கீகத்தான நஜீஸை விட்டும் ஹுக்குமியத்தான நஜீஸை விட்டும் அந்த மையத்து தூய்மையாக இருக்க வேண்டும். ஃபலா யஜூஜு கூடாது, கப்ல கஸ்லிஹி அந்த மையத்தை குளிப்பாட்டுவதற்கு முன்னால் அந்த தொழுகை கூடாது. வாய் யக்கூனல் மையத்து ஆகுவது குத்தாமல் முசல்லி, மையத்து தொழுபவர்களுக்கு முன்னால், குத்தாமனா முன்னால், முசல்லினா தொழுபவர்களுக்கு முன்னால் அந்த மையத்து ஆகுவது அப்போ இங்கே தான் வாஜிபாகும். வயக்கூன ஆகுவது மௌலு வைக்கப்பட்டதாக, அல்லர்லி பூமியின் மீது, அவலா சரீரி கட்டிலை மீது, அவலா நாசின் அந்த நாசினா பெட்டியின் மீது அந்த மையத்து ஆகுவது. அப்போ அடுத்தது என்ன, அந்த மையத்து பூமியின் மீது வைக்கப்பட்டிருக்க வேண்டும், தரையில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கட்டலில் வைக்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கணும். வயக்கூனல் மையத்து ஹாலிரன், அடுத்து அந்த மையத்து ஆகி இருக்க வேண்டும். ஹாலிரன் முன்னாடி இருக்கக்கூடாதாக, மையத்து எங்கேயோ இருக்கக்கூடாது, முன்னாடி இருக்கணும். அப்படிப்பட்டதாக மையத்து இருக்கணும். ஃபலா யஜூஜு அல்லல் காயிபின் மீது ஜாயிஸ் ஆகாது. அப்புறம் மையத்து எங்கேயோ இருந்து இங்கே தொழுகக்கூடாது. காயிபுன்னா இங்கே மையத்து முன்னாடி இல்லாதது, அதுக்கு பேர் தான் காயிபு. வாஜிபு கிடையாது, சர்த்து. எங்கே போய் சேர்க்கணும், நான் இங்கே போய் சேர்த்துட்டேன்.
அப்போ இந்த ஐயக்கூன மையத்து குத்தாம் முசலி தொழுபவர்களுக்கு முன்னால் இருப்பதே சரித்திரப்படும் விஸ்தாரத்து சரித்திரப்படும் ஐயக்கூன மௌலு அல்லி அவள சரினா அவள பெட்டியின் மீது இருப்பதே இந்த தரையில் வைக்கப்பட்டிருப்பதே விஸ்தாரத்து சரித்திரப்படும் ஐயக்கூன மையத்து ஹாலிர் மையத்து முன்னாடி இருப்பதே சரித்திரப்படும் பல தஜுஜல் காய்பி அதனால் எங்கேயும் மையத்து எங்கேயும் இருக்கக்கூடாது. சரி, ஓகே. அப்போ இங்கே சேர்த்துக்கணும் எல்லாத்தையும். இதெல்லாம் சரத்து மையத்துடைய சரத்துகள் யாவை அப்படின்னு இந்த நாளை எழுத வேண்டியதான். அடுத்து சுனனு சலாத்தில் ஜனாஜத்தி ஜனாசா தொழுகையுடைய சுண்ணத்துகள். துசன்னு சுண்ணத்தாக்கப்படும் சலாத்தில் ஜனாஜத்தி ஜனாசா தொழுகையிலே சுண்ணத்தாக்கப்படும் முராஅத்துல் உமூரில் ஆத்தியா பின்வரக்கூடிய காரியங்களை கவனிப்பதை. முராஅத்துனா கவனிக்கிறது, உமூர்னா காரியங்கள், ஆத்தியான பின்வரக்கூடிய காரியங்களை கவனிப்பது சுண்ணத்தாக்கப்படும். 1வது உகூஃபுல் இமாமி இமாமுடைய நிற்குதல். ஹிதா சதிர் மையத்தி மையத்துடைய நெஞ்சுக்கு முன்னால் நிற்பது சுண்ணத்தாக்கப்படும். அடுத்து கிராத்து ஓதுவதை சுண்ணத்தாக்கப்படும். சனா ஓதுவதை சுண்ணத்தாக்கப்படும். பது தக்பீரத்தில் ஊலா முதலாவது தக்பீருக்கு பின்னால் சனா ஓதுவதை சுண்ணத்தாக்கப்படும். சுபானகல்லாம் அபியந்திக்க. அப்போ இதை ஓதுவதை சுண்ணத்தாக்கப்படும். எப்போ? முதலாவது ரக்காயத்துக்கு பின்னாடி. முதல் ரக்காயத்தில் முதல் ரக்கா தக்பீர் தஹீரமாக பின்னாடி தக்பீர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு. அப்போ சுபானகல்லாம் ஓதணும். சலாத்து அல் நபி சல்லா அலிஸ்லாம் நபி சல்லா அலிஸ்லாம் சலவாத்து சொல்கிறது சுண்ணத்தாக்கப்படும். பது தக்பீரத்து சானியத்தை 2வது தக்பீருக்கு பின்னால். துவா செய்வது அலல் மலில் மையத்துக்காண்டி பது தக்பீரத்து சாலிசத்தி 3வது தக்பீருக்கு பின்னால் மையத்துக்காக துவா செய்வது சுண்ணத்தாக்கப்படும். அப்போ 3வது தக்பீரில் துவா ஓதணும். என்ன துவா ஓதணும்? ஃபெது பிஹாது துவாய் எதுவான் ஓதுவான் பிஹாது துவாய் இந்த துவாவை அவன் ஓதுவான். அல்லாஹும்மையா அல்லா இகுஃபிர் நீ மன்னித்து விடு. இல்லை ஹையினா எங்களில் உசுரோடு உள்ளவர்களையும் மன்னித்து விடு. மையத்தினா எங்களை இறந்தவர்களையும் மன்னித்து விடு. சாஹிதினா இங்கு கலந்து கொண்டவர்களையும் நீ மன்னித்து விடு. காயிபினா இங்கு இல்லாதவர்களையும் நீ மன்னித்து விடு. சகீரினா எங்களில் சிறியவர்களை நீ மன்னித்து விடு. கபீரினா எங்களில் பெரியவர்களை மன்னித்து விடு. தக்கரினா எங்களோட ஆண்களையும் மன்னித்து விடு. உன்சானா எங்கள் பெண்களை இனிமேல் மன்னித்து விடு. எல்லாமே இங்கே கற்று வைக்கணும். வச்சைக்கு மீண்டு வரோம். அல்லாஹுமையா அல்லா மன் அஹியை தொகு நீ யாரை வாழ விட்டாயோ மின்னா எங்களிலிருந்து ஃபஹீஹி அவர் நீ வாழவிடு அல் இஸ்லாம் இஸ்லாத்தின் பிரகாரம். இல்லாட்டி யாரை நீ உயிருடன் வைத்திருக்கின்றாரோ அவர் நீ உயிருடன் வை அல் இஸ்லாம் இஸ்லாத்தின் பிரகாரம். அப்போ எங்களோட உசுரோடு இருப்பவர்களை நீ இஸ்லாத்தின் பிரகாரம் உசுரோடு இருக்கவை. வமன் வஃபை தூ எங்களை நீ யார் வஃபாத்தாக்கி விட்டாயோ எங்களில் யாரை நீ வஃபாத்தாக்கினாயோ மின்னா எங்களிலிருந்து யாரை நீ வஃபாத்தாக்கினாயோ வஃபஹு அவளை நீ மஃபாத்தாக்கு அது ஈமானின் பிரகாரம். அப்போ எங்களில் யாராவது ஒரு ஆளை நீ வஃபாத்தாக்கினால் ஈமானின் பிரகாரம் நீ வஃபாத்தாக்கு. யகூலு ஃபி சலாத்தி திஃப்லி அப்போ மையத்து குழந்தையா இருந்துச்சுன்னா சொல்லுவான் அல்லாஹும்மையா அல்லா இஜுகல்ஹு அந்த மையத்தை நீ ஆக்கலைன்னா எங்களுக்கு ஃபரத்தன் என்ன ஃபரத்தன் அதாவது கூலியை முன்னாடியே கொடுக்கறது, கூலியை முன்னாடியே ஆக்குறது. அது ஃபரத்தன். அது எப்படி மொழிபெயர்க்கிறது? இருக்கிறது? எங்களுக்கு இப்பயே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கூலியாக அந்த மையத்தை நீ ஆக்கு. மறுமையில் கிடைக்கிற கூலிக்கு புக்கிங் மாதிரி அட்வான்ஸ் மாதிரி ஃபரத்தன். சரியான மொழிபெயர்ப்பினான்னு பார்க்குறேன். வஜிகல்ஹு அதை நீ ஆக்கலைன்னா எங்களுக்கு அஜரன் கூலியாக ஆக்கு. துஹுரன் செல்வமாக ஆக்கு. வஜுகல்ஹு அந்த குழந்தையை ஆக்கலைன்னா எங்களுக்கு சாஃபியன் பரிந்துரை செய்யக்கூடியதாகவும் சஃபிகன் பரிந்துரை ஏற்கத்தக்க குழந்தையாகவும் நீ அந்த குழந்தையை ஆக்கு. அப்போ பரிந்துரை செய்யணும். அது பரிந்துரை செஞ்சால் அது ஏற்கிற நிலைமையில் இருக்கணுமா இல்லாட்டி பரிந்துரைக்கு தகுதியானதாக இருக்கிறதான்னு தெரில, அதையும் பார்க்கணும். அப்படிப்பட்ட குழந்தையாக அது பரிந்துரைக்கு தகுதியான குழந்தையாக அதை ஆக்கு. ஏன்னா அல்லாஹ் பரிந்துரைக்கு தகுதி கொடுத்தா தானே அப்போ பரிந்துரை செய்ய முடியும். எக்தவு சலாத்தை துண்டிப்பான் வெக்தவு சலாத்தை தொழுகை முடிப்பான். தஸ்லீமி சலாத்தை கொண்டு பகது தக்பீரத்தி ராபியா 4வது தக்பீருக்கு பின்னால் சலாத்தை கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி தொழுகை முடிப்பான். இப்போ எக்குள் சொல்லுவான் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா வாலா என்று சொல்வான். வராயெல்லாம் எருஃபோ எதை என்னோட கையை உயர்த்த மாட்டான். இல்லை இந்த தக்பீரத்தில் உலா நான் முதல் தக்பீரில் தவிர மீதி கையை என்ன பண்ண மாட்டான், உயர்த்த மாட்டான். அப்போ முதல் தக்பீரில் மட்டும்தான்
கையை உயர்த்த வேண்டும். மீதி தக்பீரில் கையை உயர்த்தக்கூடாது. தக்ஃபி சலாத்து தொழுகை போதுமாகும். வாஹிதத்துன் ஒரே ஒரு தொழுகை. அல் அக்ஸர் மையத்தி அதிகமான மையத்தின் மீது ஒரு தொழுகை போதுமாகும். மையத்து நிறையா இருந்துச்சுன்னா முன்னாடி எல்லாத்துக்கும் மையத்தையும் வச்சுட்டு ஒரு தொழுகை தொழுதா போதும். எல்லா மையத்துக்கும் தனித்தனி தொழுகை தேவையில்லை. வமன் ஃபாத்தத்துஹு யாருக்கு தொலைகிறதோ, அதாவது மிஸ் ஆகிறதோ, பவுலு தக்பீராத்தி சில தக்பீர்கள் மால் இமாமி இமாமுடன் எக்லி அவன் அதை நிறைவேற்றுவான். மா ஒன்றை ஃபாத்தஹு அதை மிஸ் ஆன ஒன்றை அவன் நிறைவேற்றுவான். கபுல முன்னால் அன் துர்ஃப் அல் ஜனாஜத்து ஜனாசாவை உயர்த்தப்படுவதற்கு முன்னால் அந்த தக்பீரை நிறைவேற்றுவான். அப்போ ஒரு தக்பீர் 2 தக்பீர் விட்டு போச்சுன்னா அந்த ஜனாசாவை அந்த இடத்த விட்டு எடுக்கிறதுக்குள்ள இவன் மீதி தக்பீரை கண்டினியூ பண்ணி முடிச்சிடணும். முடிக்க முடியாதுன்றதை என்ன பண்ணுறது? அப்போ அவ்வளோதான், தொழுகை விட்டுற வேண்டியதான். ஜனாசா தூக்கிறதுக்கிட்ட தக்பீரை முடிச்சிட முடியும், தொழுதிட முடியும்னா தொழுகையில் கண்டினியூ பண்ண வேண்டியதான். 4வது ரக்காயத்தில் போய் கண்டினியூ பண்ணிவிட்டு ஜனாசா தூக்குறாங்கன்னா அது அந்த மாதிரி தொழுகை தேவையில்லை, ஃபர்லு கிஃபாயா தானே. அடுத்து கைஃபியத்து சலாத்தில் ஜனாசா ஜனாசா தொழுகையுடைய முறை. ஐயக்கூல இமாம் ஐயக்கூம இமாம் நிற்பார். துஜாக சதிரில் மையத்துடைய நெஞ்சுக்கு நேராக, துஜாகனா அமாம அர்த்தம், நேராக நிற்பார். வல் முக்ததூன தொழுபவர்கள் பின்பற்றி தொழுபவர்கள் எசிஃபூன வரிசையாக நிற்பார்கள். ஹல்ஃபஹு அந்த இமாமுக்கு பின்னால் வரிசையாக நிற்பார்கள். சும்ம என்வி அவன் நியத் செய்வான். அதா ஃபரீரத்தி சலாத்தில் ஜனாசத்தில் இல்லாஹி தாலா நிறைவேற்றுவதை, ஃபர்லத்தி சலாத்தி தொழுகையுடைய ஃபர்லை, ஜனாசா தொழுகையுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதை, இல்லாஹி தாலா அல்லாஹ்க்காக ஜனாசா தொழுகையுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதை அவன் நியத்து செய்வான். வல் முக்ததி ஆகிறவன் என்வி நியத்து செய்வான். முத்தாபத்தில் இமாமி இந்த இமாமை பின்பற்றுவதை நியத்து செய்வான். அப்போ இமாம் அல்லாஹ்வுக்காண்டு ஜனாசா தொழுகை வைக்கின்றேன் என்று நியத்து செய்வான். முக்ததி இந்த இமாமை பின்பற்று அல்லாஹ்வுக்காக தொழுகின்றேன் என்று நியத்து செய்வான். வையு கப்பீரு தக்பீர் சொல்லுவான். தக்பீரத்தை தக்பீர் தஹரிமாவை சொல்லுவான். ரஃபை யதைஹி அவனுடைய 2 கையையும் உயர்த்துவதுடன் தக்பீர் தஹரிமாக்குரிய தக்பீரை சொல்லுவான். சும்ம யக்ரு சனா பிறகு சனா ஓதுவார். சும்ம யுகப்பிரு பிறகு தக்பீரத்த சானியா 2வது தக்பீரை சொல்லுவார். பித்தூனி அன்றி ஐயர்ஃபா உயர்த்துவது அன்றி, எதைஹி அவனுடைய 2 கையையும் உயர்த்துவது அன்றி, கையை உயர்த்தாமல் 2வது தக்பீரை சொல்லுவார். சும்ம பிறகு யுசல்லி தொழுவார். சலாவாத்து சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாவாத்து சொல்லுவார். சும்ம பிறகு யுகப்பிரு தக்பீர் சொல்லுவார். சாலிசத்தன் 3வது தக்பீரை பித்தூனி அன்றி எர்ஃபா எதைஹி கையை உயர்த்துவதன்றி 3வது தக்பீரை சொல்லுவார். சும்ம பிறகு துவா செய்வார். மையத்துக்காக வேண்டி வசாயிர் முஸ்லிமின ஏனைய முஸ்லீம்காக வேண்டி துவா செய்வார். சும்ம பிறகு யுகப்பிரு உயர்த்துவார். ராபியத்தன் 4வது தக்பீர் சொல்லுவார். ராபியத்தன் 4வது தக்பீரை சொல்லுவார். சும்ம பிறகு சல்லிமு சலாம் கொடுப்பார். தஸ்லிமத்தைனி 2 சலாமை சலாம் கொடுப்பார். கமாஃபி சலாத்தி மற்ற ஏனைய தொழுகையில் உள்ளதை போல, மற்ற தொழுகை எப்படி சலாம் கொடுப்போமோ அப்படி சலாம் கொடுப்பார். எஜ்ஹரு இமாம் சவுண்டாக சொல்லுவார். ஃபி தக்பீராத்தி ஃபகத் தக்பீர்களை மட்டும் சப்தமாக சொல்லுவார். மீதி துவாக்குவா எதையும் சப்தமாக சொல்ல மாட்டார். ஓகே, மீதி அடுத்த பேரில் ஆஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.